ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நியர்லி ஒரு 30 நாள் தான் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது. 30 நாளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் சிலபஸை முடிக்கலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்த டாப்பிக்கை வந்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. காமாக இருக்கணும். நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு 100% நம்பணும், நமக்கு ஞாபகம் இருக்குன்னு. அப்போ தான் சைக்காலஜியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா தெரிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் மறந்துடும். அதனால் இருக்கிற இந்த லாஸ்ட் டேஸில் காமாக படிங்க. டூ யுவர் பெஸ்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக படிங்க. தேவையில்லாத டாப்பிக்கோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு உங்கள் டெஸ்ட்டில் வந்து மார்க் குறையுதுன்னா அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன் குறையுதுங்கிறதுக்கான ரீசனை நோட் பண்ணி அது என்சிஆர்டி கொஷின்ஸாக இருந்தால் நியூ சிலபஸ் படி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கங்க போதும். அடுத்தது கான்ஃபிடென்ட்டை நீங்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, பட் இருந்தாலும் டவுட் இருக்குது, ஐயோ கம்மியான மார்க் வந்துருமோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கேளுங்கன்னா அகெயின் சைக்காலஜி தான் அடி வாங்கும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வராது. அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற நேரத்தை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுத கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புது புது டாப்பிக்கை படிக்கிறத இனி அவாய்ட் பண்ணிக்கங்க. இனி வரக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புது டாபிக்ஸ் எதுவும் படிக்க வேணாம். ஏன் சார் புது டாபிக்ஸ் எதுவும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் புது டாபிக் படிச்சிங்கன்னா அதுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கு வந்து நிறைய டைம் செலவாயிடும். அப்புறம் நீங்கள் ஓல்டு டாப்பிக்கை ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் ஓல்டு டாப்பிக்கை ரிவிஷன் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நியூ டாபிக் படிக்கிறது வேஸ்ட்டு தான். அதனால் இனிமேல் வரக்கூடிய டைமில் நியூ டாபிக் கவர் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிளான் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பட் பிளான் எதுவும் இல்லை, நம்ம நியூ டாபிக் போகிறோம் சார் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்சிஆர்டியை எவ்வளோ டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டே இருங்க. 20 டைம் 30 டைம் எவ்வளோ டைம் ஃபுல் புக்கையும், நான் சொல்கிறது ஒரு லெசன் கிடையாது, ஃபுல் புக்காக படிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு லெசன் எடுத்தேன் இன்றைக்கி ஒரு அப்படி முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா மார்க் குறைஞ்சிரும். ஃபுல் புக்கையும் நீங்கள் எடுத்து இனிமேல் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் புக்கையும் ஒரு ½ டேலேருந்து 1 டேக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியும், கண்டிப்பாக எல்லாத்தாலையும் முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் புக்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு டாப்பரோட சீக்ரெட். மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுறது, ஃபுல் புக்கையும் ரிவிஷன் பண்ணுறது, 11th 12th ரெண்டையும் சேர்த்து. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கொஸ்டினையும் ரிவிஷன் பண்ண வேண்டிய டைம். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, எதுவுமே ஸ்டாப் பண்ண. ஃபஸ்ட்டு லெசன் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஆரம்பித்து செமிகண்டக்டர் வரைக்கும் ஃபிசிக்ஸில் ஃபுல்லாக படிங்க. சம் பேசிக்கில் ஆரம்பித்து நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அம்மின் டாபிக் பயோமாலிகுல் டாபிக் வரைக்கும் ஃபுல்லாக படிங்க. லிவிங் வேர்ல்டில் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பாப்புலேஷன் வரைக்கும் ஃபுல்லாக படித்து முடிங்க. எல்லாத்தையும் படிங்க, ரிவிஷன் ஃபுல்லாக பண்ணி முடிங்க, எதையுமே ஸ்கிப் பண்ண வேணாம். அண்ட் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதி பாருங்கள். இதில் நீங்கள் செய்யலைன்னா உங்கள் மார்க் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், கேரண்டி. ஏன்னா நீங்கள் நிறைய டைம் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. பட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக படிக்கலை, ஃபுல்லாக படிக்கலை, ரிவிஷன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் உங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்கறதுல எக்காரணம் கொண்டு சுணக்கம் காட்டாமல் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அகாடமிக் சார்பில் நம்ம 10 செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 15 செட் எழுதி பார்க்கணும்னு நினச்சாலும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஒரு டெஸ்ட்னாலும் ஓகே, 1 டே விட்டு 1 டே ஒரு டெஸ்ட்னாலும் ஓகே. ஸோ இப்படி 2 செட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோம். லாஸ்ட்டு இந்த 30 டேஸில் இந்த செட் பேப்பர்ஸை தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணால் 1 டேயில் வந்துடும், நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லெசனாக எழுதி பார்க்குறீங்களா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஏன்னா எவ்வளோ ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனி யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை ஓஎம்ஆர். ஸோ இந்த ஓஎம்ஆர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஓஎம்ஆர் 50 காப்பீஸ் வேணுமா, 100 காப்பீஸ் வேணும், 200 காப்பீஸ் வேணும், எவ்வளோ காப்பீஸ் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸில் நீங்கள் வெளியே பிரிண்ட் அவுட் போடுறீங்களா அதை விட கம்மியான ப்ரைஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட்டோட நான் ஓஎம்ஆர் காம்போவும் வாங்கிக்கிறேன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதுதான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் மார்க் இன்க்ரீஸ் பண்ணும் 100%. அதனால தான் உங்களுக்கு இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தமிழ் மீடியத்துக்கு 5 ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு.
10 ஃபுல் டெஸ்ட்டும் கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட் பேப்பர்ஸ் நம்ம அகாடமி சார்பில் வாங்கி நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் பேப்பர்மா. ஸோ இந்த டெல்டட் போர்ஷன் ப்ளஸ் நியூ டாபிக் ஆட் ஆனது இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல் 15லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பை பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு நம்ம அகாடமி சார்பில் வாங்கி பை பண்ணி படித்தாலும் ஓகே, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிருந்து நீங்கள் வாங்கி பை பண்ணி படித்தாலும் ஓகே. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 30 டேஸில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் பண்ண வேண்டியது. அண்ட் உங்கள் ஹெல்த் விஷயமா நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் ஸ்லீப். தூங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது நல்லா தூங்கிடுங்க. அந்த தூக்கத்தை வந்து வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா தூக்கம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சரியாக படிக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ப்ராப்பராக நல்லா தூங்கிடுங்க. ஸோ அப்புறமே ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுமோ இந்த லாஸ்ட் 30 டேஸில் ஏதாவது ஒன்று இப்போ ஒரு சிவியராக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதுதான் எக்ஸாம் ரிவிஷன் டைம். இந்த ரிவிஷன் டைமில் நம்ம சரியாக பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா ஓவரால் மார்க் வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தூங்குங்க, நல்லா ஃபுட் எடுத்துக்கங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. பாடியை வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்கங்க. நிறைய பேர் படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை பார்த்துக்கிறதுல கொஸ்டின் மார்க் போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை நல்லா கேர் பண்ணிக்கங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா நம்ம ஒரு டீச்சராக அட்வைஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் இல்லைனாலும் கூட அடுத்த வருஷம் நம்ம எழுதிக்கலாம். பட் ஹெல்த் போயிடுச்சுன்னு வைங்களேன், அதை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு பல வருஷம் ஆகிடும். சில பேர் நீட் எக்ஸாம் குவிட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டீச்சராக நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன், நல்லபடியாக ஹெல்த்தை பார்த்துக்கங்க, நல்லா தூங்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக இன்னொரு அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பீங்களே அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த ஷெடியூலை வந்து எக்ஸாம் ஹாலில் கொடுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50% புக்கு கூட கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டாங்க. ரியாலிட்டி அதாங்கண்ணா, 50% புக் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் பாதி மார்க் எடுத்துகிட்டு டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஐயோ என்ன மார்க் குறைஞ்சிச்சுன்னு. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் வரும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுத முடியும். இல்லையா தேவையில்லாமல் பதட்டமோ பயமோ செல்ஃப் டவுட்டோ வரும். கம்மியாக படிச்சிருங்களா, கம்மியான மார்க் தான் வரும். உண்மை. அதிகமாக படிச்சிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அதிகமான மார்க் வரும். இதை நான் எல்லா வீடியோவிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செஷன் பண்ணுறது. பட் புதுசாக பார்க்குற வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இதை நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் லாஸ்ட் 30 டேஸில் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, வீடியோட அடுத்த பாட்டு பார்த்து முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் செல்ஃபாக ப்ரிப்பேர் ஆகிறவங்க ப்ளஸ் வேற எங்கேயாவது படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக 15 செட் கொஸ்டின் பேப்பர் 1000 rupeesக்கும் 10 செட் பேப்பர்ஸ் வந்து 750 rupeesக்கும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பேப்பர். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அது கிளியரா போட்டிருப்பேன், இதுல ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதுறது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இதுலயே ஆன்சர்ஸ் வந்துடும். அப்படிலாம் இல்லாம இது ஆன்சர் புக்லெட். 200 கொஸ்டின்ஸும் இதுல வந்துடும். ஸோ நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் தென் இதுலயே உங்களுக்கு OMR வச்சு கொடுத்துறேன். ஸோ OMR இதுலயே இருக்கா, ஸோ இதை வச்சு நீங்க டெஸ்ட் எழுதலாம். 3 hours 20 minutes செட் பண்ணிட்டு செக்ஷன் A Bன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த OMR எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர்ஸ் இது தனி புக்லெட்டாக தான் உங்களுக்கு வரும். இந்த புக்லெட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 இருக்கும். அப்போ 1 2 3 வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் புக்லெட் ஓப்பன் பண்ணி டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இருக்கும், டீடைல் சொல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எப்படி கொடுக்க முடியுமோ அப்படிதான் உங்களுக்கு ஒரு செட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 15 செட்ஸ் இருக்கு, 10 செட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பேக் டு பேக் டேஸ் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. 2 செட்ல ஒரு செட்டை நீங்க சூஸ் பண்ணி தாராளமா உங்க டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஃபர்தரா வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஆனால் நீங்க ஆர்டர் பண்ணது 1 டேல உங்களுக்கு அனுப்பிடுவோம். அது வந்து ஷூரா என்னால் சொல்ல முடியும். பட் ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் உங்க ஆர்டரும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே NCERT பேஸ் பண்ண MCQs தான் இருக்கும். டீடைல் சொல்யூஷன், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம ஜென்ரலா ஒரு டெஸ்ட் புக்லெட் எப்படி இருக்குமோ மற்றவங்க எப்படி கொடுப்பாங்களோ அதே தான். ஸோ இதுல ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, NCERT பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வந்துடும். இதுல நாங்கள் எதுவுமே ஸ்பெஷல்னு சொல்ல போறது இல்லை. இதுதான் எதார்த்தம் உண்மை. ஆனா கொஸ்டின்ஸ் டாப்பர் லெவல் கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ் செமிஸ்டர்ல நீங்க டாப்பர் லெவல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 75% கான்செப்ட் இருந்து வரும். MCQன்னு சொல்ல இதை பேஸ் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் வரும். 75% நாங்கள் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த பேப்பர்ல கூடிய கான்செப்ட்.
நீட் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இது போக உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் தனியா வேணும்னா காண்ற பாருங்க, அடி வீடியோல நம்ம கொடுத்தது தான். ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா இருக்கு. 55 வேணுமா 100 வேணும், ஒரு டைம் நீங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக பாருங்க, ஸோ திக்கடு பேப்பர்ல கலர்டு ஓஎம்ஆர் கொடுத்துறோம். 55ஓ 100ஓ 200ஓ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இது போக உங்க பக்கத்துல என்சிஆர்டி புக்ஸ் கிடைக்கலனாலும் இல்லை ஃபர்தரா வேற எந்த புக்கும் கிடைக்கலனாலும், எனக்கு எக்ஸாம் படிக்க லேட் ஆகுது இதெல்லாம் வேணும் சொன்னா நம்ம அகாடமிக் சார்பில் நம்மளால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நான் உங்களுக்கு அதை பை பண்ணி 1 டேவில் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன். சேலமா இருந்தால் நீங்க டைரக்டா நியூ பஸ் ஸ்டாண்ட் வாங்க, நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் அங்கம்மாள் காலேஜில் நம்ம அகாடமி இருக்கு, தாராளமா நீங்க நேர்ல வந்து கூட வாங்கிக்கலாம்.